அதே மாதிரி மட்டும் அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்தலில் வந்து நாடார் சமூகம் அவங்க வந்து வைகுண்ட ஐயா என்று போற்ற கூடிய அந்த ஆத்மாவை மிகப்பெரிய நபர் அவரை பற்றி வந்து மிகவும் கொச்சையாக அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து காட் ஆஃப் ஹேர் கட்டிங்ன்ற விஷயங்கள்லாம் போட்டு அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு நாடார் சமூகத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் பட்டியலினத்தம் நம்ம சொல்லும்போது இந்த நாடார் சமூகத்தையும் அவங்க வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு பேசிக் டிரான்ஸ்லேஷன் கூட ஒரு பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இவங்க வந்து ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அதில் மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு இடத்துல வந்து அந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்து பெக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யார் பார்க்குறா என்ன பார்க்குறான்னு தெரியல. ஒரு சமயம் நம்ம பார்க்குறோம், முன்னாடி அந்த யுனெஸ்கோ அவார்டு பற்றியும் இந்த டிஎன்பிசியில் தான் வந்து தப்பான ஒரு சில கேள்விகள்லாம் வந்தது. அந்த அவார்டு யாரு கொடுத்தான்னு, அந்த அவார்டே பொய் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி பல விஷயங்கள் இவங்க தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டீச்சர்ஸோடைய எவாலுவேஷன் டெட் இருக்கு. இந்த டெட்டிலேயே நம்மளால டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல. போன வருஷம் முன்னாடிலாம் வந்து 2% விழுக்காடு, இந்த வாட்டி ஏதோ 9%, 10%. ஏன்னா இவங்கெல்லாம் தான் டீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க அவங்க முதல்ல வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்களா, பார்த்துருக்காங்களா, அவங்க குவாலிஃபைடா முதல்ல எல்லாமே வந்து இவங்க நடக்கிற ஆட்சி அப்படின்னா, எனக்கு வேண்டப்பட்டவன் அவனை வந்து உள்ளே வச்சுக்கோ, எனக்கு வேண்டப்படாதவன் அவனை வந்து ஒதுக்கி தள்ளு, இது நாங்கள் தான் பண்ணுவோம். ஒரு சோ அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஜெயலலிதா ஆட்சி வந்தால் போலீஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. டிஎம்கே ஆட்சி எப்படி கண்டுபிடிக்கலான்னா ரவுடிசம் ஜாஸ்தி ஆகிடும், இந்த மாதிரி ஒரு அராஜகமான செயல்கள்லாம் ஜாஸ்தி ஆகிடும். பரோட்டா கடையில் போய் பாக்ஸிங் போடுறதுலேருந்து இளநீர் வெட்டுறவங்க கிட்டேருந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு காசு கொடுக்காம போகிறதுலேருந்து மாதிரி அந்த மாதிரி செயல்கள் நடக்கும். அதோடைய ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி தேர்வில் யார் என்ன தகுதியில் இருக்காங்க, அந்த தகுதியோடு தான் இருக்காங்களா. ஏன்னா எஜுகேஷன் போர்ட்லேயே யாரை இவங்க வச்சுருக்காங்க மெம்பர்ஸா, ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை வச்சுருக்காங்க. அவர் என்ன ஒரு பெரிய ஒரு சிறந்த என்ன இலக்கியவாதியா, கல்வியாளரா, பேசுறது ஃபுல்லாக வந்து பொண்ணுங்களை கொச்சப்படுத்தி மேடையில் இது பண்ணுறதும், தமிழ் பாடல்கள் சினிமா அப்படின்ற பேரில் நையாண்டி நக்கல் பண்ணுறதும், அவர் வந்து ஒரு எஜுகேஷன் போர்டில் ஒரு அட்வைசராக போய் உட்காந்துட்டு இருக்காரு.